In this class, we are going to learn about simple harmonic motion, oscillation topic பார்க்குறோம். Before going to learn about simple harmonic motion நம்ம some fundamental concepts எல்லாம் பார்க்கணும். First பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா periodic motion அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா any motion that repeats its path after fixed interval of time is known as periodic motion அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். Any motion that repeats its path after fixed interval of time தான் periodic motion. இப்போ நான் periodic motion கொஞ்சம் எக்ஸாம்பிள் தரேன் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்க என்ன ஆகுது, அதாவது எர்த் revolves around the sun in an elliptical orbit. அப்படிதானப்பா, எர்த் revolves around the sun in an elliptical orbit அப்படின்னு வரும். ஆஃப்டர் எவ்ரி 365 டேஸ்க்கு எர்த் இதனுடைய பாத்தை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கு. ஸோ ரொட்டேஷன் ஆஃப் எர்த் அரௌண்ட் தி சன் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பீரியாடிக் மோஷன்ஸ்க்கு வேற என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்? கிளாக், வால் கிளாக் எடுத்தீங்கன்னா, அதாவது வால் கிளாக் எடுத்துக்கலாம். இந்த வால் கிளாக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வால் கிளாக் எத்தனை நீடில் இருக்கும்னு சொல்லுங்க. 3 நீடில்ஸ் இருக்கும். ஒன்று அவர் நீடில், அவர் நீடில்னு ஒன்று இருக்கும். அடுத்து மினிட் நீடில்னு ஒரு நீடில் இருக்கும். கரெக்டுங்களா? அடுத்து செகண்ட்ஸ் நீடில் அப்படின்னு ஒரு நீடில் இருக்கும். அவர் நீடில் டைம்ஸ் இன் ஹவர்ஸ்ல காட்டும். மினிட்ன்றது எவ்வளவு மினிட், செகண்ட்ஸ் நீடில். அவர் நீடில் ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 ஹவர்ஸ் எடுத்துக்கும். மினிட் நீடில் ஒரு ரொட்டேஷன் அவர் நீடில் என்னது, ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு 12 ஹவர்ஸ் எடுத்துக்குது. மினிட் நீடில் டேக்ஸ் எவ்வளோப்பா 60 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் ஒரு ரொட்டேஷன், அதாவது 1 ஹவர். இதே செகண்ட்ஸ் நீடில் டேக்ஸ் 60 செகண்ட்ஸ், 1 மினிட் டு கம்ப்ளீட் 1 ரொட்டேஷன் வருது. அப்போ இந்த நீடில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப் ஆஃப் தி நீடில் repeats its path after fixed interval of time வரதுனால இதுவும் periodic motion. நம்ம periodic motion என்ன சொன்னோம்? any motion that repeats its path after fixed interval of time தான் periodic motion பார்த்தோம். அப்போ இந்த இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் periodic motion அப்படின்னு எடுத்திருக்கேன். periodic motion சர்க்குலர்ல தான் போகணும் கிடையாது, ரெகுலர் பாத்துல தான் போகணும்னு கிடையாது. irregular பாத் எப்படினாலும் போனோம். ஆனா ஆஃப்டர் எவ்ரி ஃபிக்ஸ்டு இன்டர்வல் டைம்ல பாத் ரிப்பீட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி இப்படி பாத்துல போனா கூட சரி, அப்படியே அப்புறம் இந்த பாத்துல போயிட்டு திருப்பி இந்த பாத்தை ரிப்பீட் ஆயிடணும். அப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருந்து எவ்ரி ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம்ல ரிப்பீட் ஆச்சுன்னா அதுதான் பீரியாடிக் மோஷன் எடுத்துக்கிறோம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்குங்களா பீரியாடிக் மோஷன்ஸுக்கு சொல்ல முடியுமா? வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கலாங்களா? இப்போ சிம்பிள் பெண்டுலம் என்ன பண்ணலாம், ஒரு மாஸ்லெஸ் த்ரெட் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு ஹெவி மாஸை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு இதை புல் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்? இட் அண்டர்கோஸ் ஆசிலேட்டரி மோஷன், to and fro motion after fixed interval of timeல பாத் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். to and fro motion after fixed interval of timeல என்ன ஆகுதுன்னா பாத் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனால இது பீரியாடிக் மோஷன். ஸோ இப்போ சர்க்குலர் மோஷன்ல நம்ம எக்ஸாம்பிள் பீரியாடிக் மோஷன் பார்த்தோம். இது ஆசிலேட்டரி மோஷன். இந்த ஆசிலேட்டரி மோஷன் to and fro motion என்ன வருது? பீரியாடிக் மோஷன் அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? சரி, இந்த to and fro motion பார்த்தீங்கன்னா இது மீன் பொசிஷன் எடுத்துக்கிறோம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துக்கிறோம், இது ஒரு லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் பொசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் பொசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆம்ப்ளிடியூட்னு சொல்றோம். இந்த ஆம்ப்ளிடியூட் ஸ்மாலா இருந்துச்சுன்னா அது வைப்ரேட்டரி மோஷன், ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருந்துச்சுன்னா ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மோஷன்ஸ் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் என்ன பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன் அப்படின்னு வந்திருக்கு. சரி, இங்க வைப்ரேஷன் மோஷன் இருக்குல்ல, இந்த வைப்ரேட் ஆகும்போது ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு, அதாவது மாஸ்லெஸ் ஸ்ட்ரிங் எடுத்து அது ஒரு ஹெவி மாஸை கனெக்ட் பண்ணிட்டு இது ஆசிலேட் பண்றோம். இது ஆசிலேட் ஆகுது. இப்போ எந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாடியை வைப்ரேட்டட், டிஸ்டர்ப்ட் அண்ட் லெஃப்ட் இட் டு வைப்ரேட் இட் செல்ஃப் ஃப்ரீலி அப்படின்றதான் ஃப்ரீ வைப்ரேஷன். அதுதான் என்ன சொல்றேன்னா ஃப்ரீ வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு வைப்ரேஷன் நேச்சுரல் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். The frequency with which it vibrates naturally is known as natural frequency அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரீ வைப்ரேஷன், நேச்சுரல் வைப்ரேஷன், இதுல இப்போ டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு எனர்ஜியே லாஸ் ஆகாது. இட் வில் வைப்ரேட் வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல வைப்ரேட் ஆகும். கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இதே உங்களுக்கு டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் ஏதாவது இருந்துச்சு, விஸ்கஸ் ஃபோர்ஸ், ஏர் மீடியம் ஃபோர்ஸ், இங்க சஸ்பெண்ட் பண்ண இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா எனர்ஜி லாஸ் ஆகும். அப்போ வைப்ரேட்ஸ் வித் டிக்ரீசிங் ஆம்ப்ளிடியூடா வரும். இங்க ஃப்ரீ வைப்ரேஷன் அதாவது எனர்ஜி லாஸ் ஆகல, டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்னா ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல இப்படி வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட்ல வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதே
உங்களுக்கு டிசிபேட்டிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா எனர்ஜி லாஸ் ஆயிரும். எனர்ஜி லாஸ் ஆகுறதுனால ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆகும். அந்த வைப்ரேஷன் வித் டிக்ரீசிங் ஆம்ப்ளிடியூட தான் நம்ம என்ன சொல்றோம்னா டேம்ப்டு ஆசிலேஷன். டேம்ப்டு என்ன சொல்றோம்னா டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். டேம்ப்டு ஆசிலேஷன். அப்ப டேம்ப்டு ஆசிலேஷன் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா வைப்ரேஷன் வித் டிக்ரீசிங் ஆம்ப்ளிடியூட் இஸ் நோன் அஸ் டேம்ப்டு ஆசிலேஷன் எடுத்துக்கிறோம். அந்த டேம்ப்டு ஆசிலேஷன் எப்படி வைப்ரேட் ஆகும்னா ஆம்ப்ளிடியூட் வந்து போக போக குறைஞ்சிட்டே வைப்ரேட் ஆகும். ஆம்ப்ளிடியூட் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, எனிவே நம்ம வந்து இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கான்செப்ட் போயிடலாம். அது போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுங்க. ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்போ வெலாசிட்டி ஜீரோவா இருக்கு. இப்போ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்றேன்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும் போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா ஆப்ஜெக்ட் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் தான் மூவ் ஆகும். வெலாசிட்டி வந்து இட் கெயின்ஸ் இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னு வரும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலாவே வெலாசிட்டி சர்டன் வெலாசிட்டி இருக்குன்னு எடுத்துக்கங்க. இப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆக்ட் ஆனா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆக்ட் ஆனா இந்த வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இதே வந்து நல்லா கவனிங்க, இப்போ வெலாசிட்டி டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்படி ஆக்ட் ஆகுதுன்னு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் வந்து வெலாசிட்டி மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும். ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்படியே டிக்ரீசிங் வெலாசிட்டில போயிட்டே இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வரும்போது வெலாசிட்டி ஜீரோன்னு வந்துடும். ஜீரோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸா கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸா கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த வெலாசிட்டி அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு ஜீரோக்கு வந்துட்டு அடுத்து இந்த ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல இப்படியே மூவ் ஆயிரும். வெலாசிட்டி இன்க்ரீஸ் இன் மேக்னிட்யூட்ல வெலாசிட்டி டைரக்ஷன்ல இது ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல அப்படியே மேக்னிட்யூட் இன்க்ரீஸ் ஆகிட்டு மூவ் ஆயிட்டு இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது சரிங்களா? அடுத்து வந்து வெலாசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருக்குன்னு எடுத்துங்க. ஃபோர்ஸ் வந்து ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி ஆக்ட் ஆச்சுன்னா சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும். சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆகும். ஸோ நல்லா கவனிங்க, இப்போ பார்ட்டிகல் ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுனா என்ன ஆகும்? ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல பாடி மூவ் ஆகும். வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். வெலாசிட்டிக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டு ஜீரோ வந்துடும். வெலாசிட்டி ஜீரோ வந்துட்டு அடுத்து ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டிக்கு பர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் ஆல்வேஸ் இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும்னா வந்து இந்த வெலாசிட்டியோடைய டைரக்ஷன் மட்டும் மாறும். அதாவது வெலாசிட்டி வந்து ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டின்னு இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி மட்டும் மாறும்பா. ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து வெலாசிட்டி வந்து இப்படி இருக்கு. ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா சம் இன்க்ளைண்டா இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டா இருக்குன்னு எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து எஃப் காஸ் தீட்டா வந்து எலாங் தி வெலாசிட்டி, ஒன்று வந்து எஃப் சைன் தீட்டா பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி அப்படின்னு ரிசால்வ் பண்றோம். இப்போ எஃப் காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இருக்கிறதுனால இந்த எஃப் காஸ்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து மேக்னிட்யூட் ஆஃப் வெலாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இந்த எஃப் சைன் தீட்டா ஃபோர்ஸ் வந்து பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டி இருக்கிறதுனால டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். இந்த எஃப் சைன் தீட்டா வந்து டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது. இது எல்லாமே உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ வந்து நமக்கு என்ன வேணும்? ஆசிலேட்டரி மோஷன் வேணும். நமக்கு என்ன வேணும்னா ஆசிலேட்டரி மோஷன். ஆசிலேட்டரி மோஷனா எப்படி இருக்கணும்? டூ அண்ட் ஃப்ரோ மோஷனா இருக்கணும். அப்படின்னா மெயின் பொசிஷன் ஒன்று இருக்கணும், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனா இருக்கும், மைனஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பிளஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கணும். இப்போ பார்ட்டிகல் எப்படி போகணும்னா நல்லா கவனிங்க, உங்களுக்கு மீன் பொசிஷன் வந்து பிளஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு அப்புறம் பிளஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்து மீன் பொசிஷனுக்கு வந்து அடுத்து ஆப்போசிட் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு திருப்பி மீன் பொசிஷன் வந்துட்டு இந்த மாதிரி பார்த்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இப்படி நடந்துட்டே இருக்கணும். இப்படி இருந்தாதான் வந்து உங்களுக்கு ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இங்க வந்து நம்ம பார்க்க போறது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ரெண்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்கு. ஆசிலேட்டரி மோஷன் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று இருக்கு, ஆசிலேட்டரி மோஷன் வந்து வைப்ரேஷனல் ஆசிலேட்டரி மோஷன், அதாவது ரொட்டேஷனலும் வரும். இங்க நம்ம பாக்குறது வந்து லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் பாக்குறோம். அந்த ரொட்டேஷனல் மோஷன்ல வர்றது ஆங்குலர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க பாக்குறது என்ன பாத்தீங்கன்னா இது வந்து லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு எடுத்துங்க. லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆசிலேஷன் இஸ் ஸ்ட்ரைட் லைன். அப்போ ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகும். ஒரு பார்ட்டிகல் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அப்படியே ரிட்டர்ன் வரணும்னா வெலாசிட்டி ஜீரோ வந்தாதான் ரிட்டர்ன் ஆக முடியும், இல்லைன்னா ரிட்டர்ன் ஆகாது. கர்வோட பாத்துல போச்சுன்னா இப்போ வெலாசிட்டி ஜீரோ ஆகாமையே ரிட்டர்ன் ஆகலாம், டைரக்ஷன் மாறலாம். தவிர ஸ்ட்ரைட் லைன்ல போகும்போது மட்டும் ரிட்டர்ன் ஆகணும்னா வெலாசிட்டி ஜீரோ ஆனா மட்டும்தான் ரிட்டர்ன் ஆக முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு?
சரி, அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வந்து டைரக்ஷன் வந்து ரிட்டர்ன் ஆகுது இல்ல, டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வெலாசிட்டி 0 வரணும். அப்ப இங்கேயும் வெலாசிட்டி 0 வரணும். புரியுதுங்களா? சரி, அப்படின்னா ஆசிலேட்டரி மோஷன் இங்க ஸ்ட்ரைட் லைன் மோஷன் எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும் கிராவிடேஷனல் அகைன்ஸ்ட் கிராவிட்டி கூட ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகல் அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மேல போயிட்டே இருக்கும். திருப்பி டவுன்வர்ட் கீழ வரதுக்கு மேக்ஸிமம் ஹைட்ல 0 வெலாசிட்டி வந்ததுக்கு அப்புறம் தானே டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகுது. அப்போ வந்து ஸ்ட்ரைட் லைன்ல மூவ் ஆகும்போது டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகணும்னா டைரக்ஷன் எந்த பாயிண்ட்ல ரிவர்ஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 வந்தாதான் ரிவர்ஸ் ஆக முடியும். அப்ப இங்க வந்து லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்திருக்கேன். அப்போ மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் தானே எடுத்திருக்கும். அப்போ டைரக்ஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்ல ரிவர்ஸ் ஆகணும்னா வெலாசிட்டி வந்து அட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல 0 வந்தாதான் ரிவர்ஸ் ஆக முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இது கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னா அப்ப வந்து இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல 0 வெலாசிட்டி இருக்குன்னா அப்படியே மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி அதிகமா இருந்திருக்கும். வெலாசிட்டி வந்து நம்ம மீன் பொசிஷன்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஒரு பார்ட்டிகல மீன் பொசிஷன்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா மீன் பொசிஷன்ல தான் வெலாசிட்டி அதிகமா இருக்கும்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வெலாசிட்டி 0வா இருக்கு. இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மீன் பொசிஷன்ல இருந்து நம்ம டுவர்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ப்ரொஜெக்ட் பண்றோம். இது ஆசிலேட்டரி மோஷன்ல வரணும். அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போகும்போது வெலாசிட்டி 0 வரணும்னா இப்போ மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா? வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகணும். அப்ப வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகணும்னா ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டு வெலாசிட்டி இருக்குமா, எலாங் தி வெலாசிட்டி இருக்குமா? இந்த கேஸ்ல ஆப்போசிட் டு வெலாசிட்டி இருக்கணும். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்ப நான் காட்டுற டைரக்ஷன்ல இருக்கணும். ஃபோர்ஸும் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா தான் வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டு 0 வந்திருக்கும். ஓகே, புரியுது உங்களுக்கு? சோ மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வரும்போது வெலாசிட்டி டிக்ரீஸ் ஆகுதுனால ஃபோர்ஸும் வெலாசிட்டியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து இப்போ மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வந்துட்டு ரெஸ்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன ஆகுது? ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்குனால வெலாசிட்டி கூடும். அப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து மீன் பொசிஷன் போகும்போது வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னா ஃபோர்ஸும் வெலாசிட்டி சேம் டைரக்ஷன் வரணும். அதனால வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்போ பார்ட்டிகல் வந்து மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு போயிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து மீன் பொசிஷனுக்கு வரும்போது வெலாசிட்டி இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி இருக்கு. இங்க இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் 0 வருது. திருப்பி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து இப்படியே திருப்பி மீன் பொசிஷன் வரும்போது ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல வரதுனால வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மீன் பொசிஷனுக்கு வரும்போது ரிவர்ஸ் ஆகி மீன் பொசிஷனுக்கு வரும்போது வெலாசிட்டி டைரக்ஷன் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இங்க மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி இருக்கிறதுனால டியூ டு இனர்ஷியா ஆஃப் மோஷன் வந்து டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகுது. இப்படி போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணும் இல்லையா? ஆசிலேட்டரி மோஷன் திருப்பி ரிட்டர்ன் வரணும்னா அப்போ ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி இருக்கணும். அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து எங்க இருக்கணும்? மீன் பொசிஷன்ல இருந்து கிராஸ் பண்ணும்போது ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் டு வெலாசிட்டி இருக்கணும். புரியுதுங்களா? அப்பதான் வெலாசிட்டி கோஸ் ஆன் டிக்ரீஸ் ஆயிட்டு 0 வந்துட்டு திருப்பி 0 வந்ததுக்கு அப்புறம் ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல பார்ட்டிகல் வந்து இப்படி வந்துட்டே இருக்கும். இப்படி வந்துட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ நீங்க இந்த கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த ஆசிலேட்டரி மோஷன் இருக்கு. இந்த ஆசிலேட்டரி மோஷன்ல ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு காமிச்சிருக்கேன். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. இன் ஆசிலேட்டரி மோஷன் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. ஃபோர்ஸ் வந்து நல்லா பாருங்க, இந்த கேஸ் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன் ஃபோர்ஸ் மஸ்ட் ஆக்ட் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் அப்படின்னு கொடுத்துருக்கும். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபோர்ஸ் வந்து இந்த கேஸ் ஆஃப் என்ன சொல்லுங்க, ஆசிலேட்டரி மோஷன்ல வந்து மஸ்ட் ஆக்ட் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு ஒரு கான்செப்டை கொண்டு வரப்போறேன். வெலாசிட்டின்றது உங்களுக்கு புரியுது, எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் வெலாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா ஒரு இனிஷியல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இனிஷியல் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணணும். அப்போ இனிஷியல் பாயிண்ட்ன்றது நம்ம மீன் பொசிஷன் எடுத்துக்குவோம். இப்போ பார்ட்டிகல் எங்க இருந்தாலும் சரி, இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து அந்த பார்ட்டிகல் எந்த பிளேஸ்ல இருக்கோ அங்கதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் மீன் பொசிஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் மீன் பொசிஷன் அப்படின்னு நமக்கு வரணும். ஓகேங்களா? சப்போஸ் இந்த மீன் பொசிஷன் ரைட் சைடுல பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன் மெஷர் பண்றோம்? சப்போஸ் மீன் பொசிஷன் லெஃப்ட் சைடுல இருந்துச்சுன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல நம்ம மெஷர் பண்றோம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்டு ஃப்ரம் மீன் பொசிஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ட்ரூன்னு புரியுது. சரி, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. இங்க இப்போ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மஸ்ட் பி ஆப்போசிட். ஃபோர்ஸ் in the case of oscillatory motion, force and displacement must be opposite to each other அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா ஃபால்ஸ்ங்களா பாருங்க. இப்போ இங்க வந்து மெயின் பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு, ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு. இதே லெஃப்ட் சைடு வந்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து லெஃப்ட் சைடுல இருக்கு, ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா பாருங்க. in the case of oscillatory motion, force must be opposite to the displacement. Force and displacements are opposite direction அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது ஆசிலேட்டரி மோஷனா வரும், இல்லைன்னா ஆசிலேட்டரி மோஷன் வராது. ஏன்னா
நல்லா பாருங்க, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன் வந்து டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. மீன் பொசிஷன் ரைட் சைடுல பார்த்தா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரைட் சைடுல இருக்கு, ஃபோர்ஸ் லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி மீன் பொசிஷன் லெஃப்ட் சைடுக்கு வந்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு, ஃபோர்ஸ் வந்து ரைட் இருக்கு. அப்போ வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் மஸ்ட் பி ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்னா 180 டிகிரி இருக்கணும். ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 180 டிகிரி இருக்கணும் அப்படின்ற கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா வந்து in the case of oscillatory motion, force must be opposite to displacement அப்படின்னு போட்டுட்டேன். இங்க பவர் எக்ஸ் பவர் எதனால இருக்கலாம், எக்ஸ் பவர் எதனால ஃபோர்ஸ் வந்து வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வருது, அந்த பவர் எதனா இருக்கலாம். ஆனா வந்து கண்டிப்பா வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்டா தான் இருக்கணும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் 180 டிகிரி அப்படின்னு வந்தாகணும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? இப்போ இந்த n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட்லின்னு வந்துடும். ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ் பவர் 1 இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு வருது. இப்படி இருந்தா இந்த ஆசிலேட்டரி மோஷனை தான் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்றோம். ஜென்ரலா ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் பாருங்க, ஆசிலேட்டரி மோஷனா இருக்கணும்னா ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட்டா இருக்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் எதனால இருக்கலாம், ஆனா டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் 1ன்னு இருந்தா, அதாவது ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் பவர் 1ன்னு இருந்துச்சுன்னா இதுதான் ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன். இதை தான் நம்ம சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்னென்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் அண்ட் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஆப்போசிட் டு ஈச் அதர் அண்ட் ஃபோர்ஸ் ஷுட் வேரி லீனியர்லி வித் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ ஃபோர்ஸ் ஷுட் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் பவர் 1 இப்படின்னு வந்தாதான் இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இல்லைன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கிடையாது. ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா ஃபோர்ஸ் must be directly proportional to opposite of displacement power 1. Force should vary linearly with negative displacement அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ் பவர் 1 அப்படின்னு புரிஞ்சு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றதுக்கு நம்ம ஒரு கான்ஸ்டன்டை இன்க்ளூட் பண்றோம், அதான் கேன்னு போட்டு மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இந்த கே தான் நம்ம ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அதுதான் இந்த கே. இதுல இருந்து நமக்கு கே வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க, மேக்னிட்யூட் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு மேக்னிட்யூட் ஆஃப் ஃபோர்ஸ் டிவைட் பை மேக்னிட்யூட் ஆஃப் என்ன சொல்றேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம்னா நான் நிறைய டேர்ம்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல. நல்லா கவனிங்க. லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்துருக்கோம். லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆசிலேட்டரி மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து மீன் பொசிஷன் அப்படி எடுத்துக்கலாம், இது வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துக்கலாம், இது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மெஷர்ட் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் தி மீன் பொசிஷன், ஃபோர்ஸ் ஆல்வேஸ் மெஷர்ட் டுவர்ட்ஸ் தி மீன் பொசிஷன், ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் டுவர்ட்ஸ் தி மீன் பொசிஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் ஆப்போசிட் தி மீன் பொசிஷன். ஓகேங்களா, சரி. அடுத்து ஃபோர்ஸுக்கு வந்து நமக்கு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் தெரியும் இல்லையா, அப்படின்னா ஃபோர்ஸ் பிளேஸ்ல மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் சப்ஸ்டிட் பண்ணா MA இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க, மைனஸ் KXன்னு வரும். இதுல இருந்து A இஸ் ஈக்குவல் டு மைனஸ் K/M இன்டு எக்ஸ்ன்னு வருது. இந்த K/M நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம், இதுதான் ஒமேகா ஸ்கொயர்னு எடுக்க போறேன், இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். A ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ், இதுல இருந்து ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. In the case of oscillatory motion, simple harmonic motion, acceleration must be directly proportional to negative of linear displacement. Displacement power 1 ன்னு சொல்றேன். அதாவது acceleration and displacement should be opposite and acceleration should vary linearly with the displacement அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படின்னா acceleration always should act towards mean position. acceleration எப்பவுமே எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்னு சொல்லுங்க, towards mean position இருக்கணும். ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அவே ஃப்ரம் மீன் பொசிஷன் அப்படின்னு நமக்கு வரணும். நெக்ஸ்ட், இந்த மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், இல்லைன்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அப்போ மேக்ஸிமம் அப்படின்னா மீனிங் ஜென்ரலா பிசிக்ஸ்ல வந்து மேக்ஸிமம் அதை வந்து எப்படி டினோட் பண்றாங்கன்னா ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆம்ப்ளிடியூட்னா மேக்ஸிமம் அர்த்தம். இந்த மீன் பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரைக்கும் தான் பார்ட்டிகல் மேக்ஸிமமா டிஸ்பிளேஸ்மெண்ட் போக முடியும். அப்போ மீன் பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போற இந்த லெங்த் தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்றோம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் அது ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்
ஆம்ப்ளிடியூட். ஆக்சுவலா இது ஏ என்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் பொசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லணும். மேக்ஸிமமுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட்ன்றதால இது ஆம்ப்ளிடியூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம், இல்லைன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றோம். ஆனா ஜென்ரலாவே வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட் நம்ம ஆம்ப்ளிடியூட்னே சொல்லி பழகிடுறோம். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படியே ஆம்ப்ளிடியூட்னு சொல்லியிருக்கோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ பாத் லெங்த், இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இந்த பார்ட்டிகிள் வந்து ஆசிலேட்டரி மோஷன்ல போகுது இல்லையா, பாத் லெங்த் எவ்வளவு கவர் பண்ணுதுன்னா 2a பாத் லெங்த் கவர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் அப்படியே கவனிங்க. இப்போ நிறைய டேர்ம்ஸ் இதுல பார்க்க போறோம் நம்ம. கவனிங்க, அதாவது மீன் பொசிஷன், எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எல்லாமே புரியுது உங்களுக்கு. மீன் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது வந்து ஒரு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ வந்து இது ஒரு இந்த பார்ட்டிகள் ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு டைம் டேக்கன் தான் டைம் பீரியட், அதெல்லாம் தெரியும். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் இன் 1 செகண்ட் இஸ் நோன் அஸ் ஃப்ரீக்வன்சி, உங்களுக்கு தெரியும். அப்போ டைம் டி என்றது என்ன சொல்லுங்க, டைம் பீரியட். டைம் பீரியட் என்ன சொல்லுங்கப்பா, டைம் பீரியட். சரிங்களா? டைம் பீரியட் என்ன பாத்தீங்கன்னா டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ஆசிலேஷன் இஸ் நோன் அஸ் டைம் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃப்ரீக்வன்சின்னு ஒரு டேர்ம். ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் இன் 1 செகண்ட். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் கம்ப்ளீட்டட் இன் 1 செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 1 செகண்ட் என்ன பண்ணணும், டிவைட் பை டைம்னு போடணும். அப்போ ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் டன், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் கம்ப்ளீட்டட் இன் 1 செகண்ட். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் பிளேஸ்ல 1ன்னு போட்டீங்கன்னா ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ண டைம் தான் டைம் பீரியட், அப்போ அதுக்கு டீன்னு வந்துடுது. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு, ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் பீரியட். ஸோ இப்போ என்னென்ன நமக்கு டேர்ம் புரிஞ்சு, ஆம்ப்ளிடியூட்னு ஒரு டேர்ம் புரிஞ்சு, அடுத்த டைம் பீரியட் ஒரு டேர்ம் புரிஞ்சிருக்கு, அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கு ரிலேஷன் என்னது, ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1 பை டைம் பீரியட். அடுத்து இங்க வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வரேன். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நான் கொண்டு வரேன். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து 2π பை டி. அதாவது கம்ப்ளீட்டா ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்றதுக்கு 2π ரேடியன் கம்ப்ளீட்டட் பை டைம்னு. ஆங்குலர் வெலாசிட்டின்னு ஒன்று இருக்கு, அது வேற இது வேற. ஆங்குலர் வெலாசிட்டின்னு ஒரு டேர்ம் இருக்கும். சரிங்களா? ஆங்குலர் வெலாசிட்டி எப்படி நம்ம எழுதுவோம்னா ஒமேகான்னு தான் போடுவோம், அது டி தீட்டா பை டிடின்னு எடுத்துப்போம். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஆனா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி என்ன சொல்றோம், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு இங்க 1/t வந்து ஃப்ரீக்வன்சின்னு தெரிஞ்சதுனால அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு 1/t எஃப்னு எழுதிக்கலாம். இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒமேகா பை 2π அப்படின்னு எழுதிக்கலாம். ஒமேகா பை 2πன்னு எழுதிக்கலாம். ஆனா இந்த ஈக்குவேஷன் வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் 2π பை டி இருக்கு இல்லையா, இதுல இருந்து நம்ம டி இஸ் ஈக்குவல் என்ன பண்ணலாம்னா 2π பை ஒமேகா. அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒன்று லேர்ன் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நமக்கு என்ன வருது, டி இஸ் ஈக்குவல் 2π பை ஒமேகான்னு வந்துருது. ஓகேங்களா? டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம். ஃப்ரீக்வன்சி என்ன, ஒமேகா பை 2π. சரி, இந்த ஒமேகாக்கு என்ன யூனிட் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வந்து ரேடியன், இது டைம் வந்து செகண்ட்னால ரேடியன் பர் செகண்ட் தான். யூனிட் ஆஃப் ஒமேகா வந்து ரேடியன் பர் செகண்ட் தான் வரும். ஃப்ரீக்வன்சி யூனிட் வந்து நமக்கு பர் செகண்ட், அது வந்து ஹெர்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ வந்து இந்த கிளாஸ்ல என்ன புரிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி புரிஞ்சிருக்கு, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், ஆம்ப்ளிடியூட், இது எல்லாமே புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டேர்ம் கொண்டு வர போறேன்னா என்ன பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் வந்து அதுலதான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ், இனிஷியல் ஃபேஸ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஃபேஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல் அப்படின்ற கான்செப்ட் இப்போ பார்க்க போறோம். இப்போ இது மீன் பொசிஷன் எடுத்துக்கப்பா, இது நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது வந்து பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல். ஃபேஸ் FASE கிடையாது, இது PHASE, ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். இந்த ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டினோட்டட் பை பை, ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டினோட்டட் பை பை அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிகல் வந்து மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு திருப்பி மீன் பொசிஷன் வந்துட்டு திருப்பி நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு மீன் பொசிஷனுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்படி போகும்போது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா நம்ம ஆங்கிள் வந்து 360 டிகிரி சொல்லுவோம். ஆனா இது ரொட்டேஷனல் மோஷன்ல போல ஸ்ட்ரைட் லைன்ல தான் போயிருக்கு. ஸோ அதனால வந்து நமக்கு அந்த ஆங்கிள்னு சொன்னா கன்ஃபியூஷன் வரன்றதால நியூ டேர்மா வந்து ஃபேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருக்கும். இருந்தாலும் இது வந்து இந்த ஒரு ரெவல்யூஷன், ரொட்டேஷன், ஒரு ஆசிலேஷன் மாதிரி சொல்றதுனால யூனிட் ஆஃப் ஃபேஸ் என்ன பார்த்தீங்கன்னா ரேடியன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூனிட் ஆஃப் ஃபேஸ் வந்து ரேடியன். ஜென்ரலா பிராக்டிகல் யூனிட் டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பண்ணா எவ்வளவு ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னா 2π ரேடியன் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் 0 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்கப்பா.
ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து நமக்கு சப்போஸ் வந்து 0 கொடுத்துருக்காங்கன்னா எங்க இருக்கு பார்ட்டிகல்னு அர்த்தம், மீன் பொசிஷன்ல இருக்குன்னு அர்த்தம், டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா இனிஷியலா வந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எவ்வளவு ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணிருக்குன்னா 0 ஆங்கிள் தானே. அப்படின்னா மீன் பொசிஷன்ல இருக்கு, வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, டுவர்ட்ஸ் ரைட்ல இருக்குன்னு வச்சுங்க. இதே ஃபேஸ் வந்து நமக்கு 90 டிகிரி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க, π/2 கொடுத்துருந்தா, π/2 ரேடியன் கொடுத்தா என்ன அர்த்தம், பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கு, வெலாசிட்டி 0 இருக்குன்னு அர்த்தம். சரி, இப்படியே போயிட்டு ஒரு இது வந்து 1/4 ரொட்டேஷன் ஆயிருச்சு. இப்படியே திருப்பி ரிட்டர்ன் வரும்போது இப்போ பார்ட்டிகல் மீன் பொசிஷனுக்கு வருது, ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதுன்னா ஆஃப் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆஃப் ரொட்டேஷன் கம்ப்ளீட் இருக்குன்னா ஃபேஸ் எவ்வளவு வரும், 180 டிகிரி π ரேடியன். அப்போ ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் π ரேடியன் இருக்குன்னா என்ன மீனிங் சொல்லுங்க, மீன் பொசிஷன்ல இருக்கு, ஆனா வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு புரியுது. அடுத்து வந்து இப்போ இங்க மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிட்டு திருப்பி மீன் பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வருதுன்னா 3/4 ரொட்டேஷன் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இங்க ஃபேஸ் வந்து நம்ம பைன்னு வச்சுக்கலாம், இந்த ஃபேஸ் வந்து 3π/2. அப்போ ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் 3π/2 என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அடுத்து திருப்பி இங்க வரும்போது 2π/2 0 1. ஸோ நமக்கு இந்த ஃபேஸ்ல இருந்து என்ன புரியுதுன்னா, இந்த ஆங்கிள் சப்போஸ் வந்து ஒரு 30 டிகிரி இருக்குன்னு வச்சுங்க, π/6 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 30 டிகிரினா எங்க இருக்குன்னு சொல்லிடலாம், மீன் பொசிஷன்ல, பிட்வீன் மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், ஆனா டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? இதே வந்து தீட்டா வந்து நமக்கு ஒரு 120 டிகிரி இருக்குன்னு சொல்லிடுறாங்க வச்சு, 120 டிகிரி வந்து எவ்வளோப்பா, 2π/3 2π/3 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ பிட்வீன் மீன் பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான் இருக்கு, ஆனா டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்னா, பார்ட்டிகல் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா. அதுதான் இந்த ஃபேஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. அப்போ ஃபேஸ் வந்து எதை டிஃபைன் பண்ணுதுன்னா, பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஏ ஆசிலேட்டிங் பார்ட்டிகல் அட் அ கிவன் இன்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பார்ட்டிகல் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு என்றதை சொல்றது தான் ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றோம். இப்போ டெஃபினேஷன் சொல்றேன் பாருங்க, ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல். ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் டிஃபைன்ட் as position and vibration direction of a oscillating particle at a given instant அப்படின்னு சொல்றோம். நல்லா பாருங்க, ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் என்னன்னா சொல்லுங்க, phase of the particle is the position, phase of the particle describes that position and direction of a vibrating particle at a given instant அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம நிறைய யூஸ் பண்ண போறது மீன் பொசிஷன்ல இருந்தா 0 ஃபேஸ் அப்படிங்களா, 0 π கூட இருக்கலாம் இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்தா. இருந்தாலும் மீன் பொசிஷனாவே 0 நான் சொல்றேன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆகும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எக்ஸ்ட்ரீம் பொசிஷனா π/2 ஃபேஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ வந்து இப்போ நான் கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் increases with time ன்னு சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா? ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் increases with time அப்படின்னு சொல்றேன், அதாவது ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருங்களா ஃபால்ஸ் வருமா? பாருங்க, இங்க இருக்கும்போது 0ன்னு வருது, இப்படியே போகும்போது 90, அப்படியே 180, 360 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ ஃபேஸ் வந்து increases with time. அப்போ இந்த ஆக்சுவலா ஃபேஸ்ன்றது ஆங்கிள் மாதிரி தானே, அப்போ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் பை டைம்னு எடுத்துக்கலாமா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஃபேஸ் பை டைம் எடுத்துங்க. ஏன்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணி, ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்டு டீன் போட்டுக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கங்க. ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்ற இடத்துல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட். புரிஞ்சுங்களா? ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். அப்போ ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்டு டைம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்ப்பா. ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் என்ன சொல்லலாம், இஸ் ஈக்குவல் டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்டு டைம்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஃபார்முலா நான் எழுதுனது வந்து அட் டைம் t = 0ல பார்ட்டிகல் மீன் பொசிஷன்ல இருந்தாதான் இப்படி. ஒருவேளை அட் டைம் t = 0ல வேற எங்கேயாவது பார்ட்டிகல் இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஃபார்முலா வராது. அப்போ அடிஷனலா சம்திங் போடணும். அப்போ ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகலுக்கு வந்து ஒமேகா டி பிளஸ் π0 ஒரு கான்ஸ்டன்ட்டை கொண்டு வரேன். ஒருவேளை எக்ஸ்ட்ரீம் பார்ட்டிகல் வந்து டைம் t = 0ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்துருந்துச்சுன்னா அப்ப இனிஷியலா t = 0 போட்டா ஒரு இனிஷியல் ஃபேஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ வந்து டைம் t = 0ல ஃபேஸ் எவ்வளவு இருக்கோ அதுதான் இனிஷியல் ஃபேஸ்ன்னு சொல்றோம். அட் t = 0 ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் known as இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க, இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒருவேளை இனிஷியல் ஃபேஸ் 0வா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்துடும், π = ωt. புரியுதுங்களா உங்களுக்கு? இனிஷியல் ஃபேஸ் 0வா இருந்தா இதை எடுத்துங்க. இனிஷியல் ஃபேஸ் இருக்கு, இனிஷியல் ஃபேஸ் என்ன அர்த்தம், ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் அட் டைம் t = 0. அப்போ ஃபேஸ் பார்ட்டிகல் வந்து மீன் டைம் t = 0ல மீன் பொசிஷன்ல இல்லைன்னா அப்ப இனிஷியல் ஃபேஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சோ அட் டைம் t = 0 ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் இஸ் known as இனிஷியல் ஃபேஸ்னு சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஃபேஸ் கான்ஸ்டன்ட். இனிஷியல் ஃபேஸ்க்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா
ஃபேஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா இனிஷியல் ஃபேஸ் டைம் t = 0 சர்டன் ஃபேஸ் இருந்திருக்கும் இல்லையா, அது கான்ஸ்டன்டா தானே இருக்கும், அது மாறாதுன்னா அதனால அது ஃபேஸ் கான்ஸ்டன்ட் சொல்றோம். ஸோ டைம் t = 0ல இருக்கிற ஃபேஸ் வந்து இனிஷியல் ஃபேஸ், அதுக்கு இன்னொரு பேர் ஃபேஸ் கான்ஸ்டன்ட் சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு எப்போச் இல்லைன்னா எப்போக் அப்படின்னு நம்ம எடுக்க போறோம். ஏதோ ஒன்று நம்ம இனிஷியல் ஃபேஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து இங்க அதாவது ஆசிலேட்டரி மோஷன், அதாவது ஆசிலேட்டரி மோஷனா டு அண்ட் ஃப்ரோ மோஷனா இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுங்களா? சரி, அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்குன்னா ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கணும், ஆக்சலரேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மைனஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கணும். இதுல இருந்து F = -kx நமக்கு ஃபார்முலா புரிஞ்சிருக்கு. அடுத்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் என்ன, சாரி வெலாசிட்டி இல்ல, ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா வருது பாத்தீங்கன்னா, ஆக்சலரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இது ப்ரூஃப் நான் அப்புறமா காமிக்கிறேன். a = -ω²x, வேர் ஒமேகா இஸ் known as angular frequency. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா 1 டைம் பீரியட் போடலாம், இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா ω/2πன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி டைம் பீரியட் ஃபார்முலா வந்து 2π/ω. இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கு. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் மீன் பொசிஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட், மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆம்ப்ளிடியூட்னு சொல்றோம், அதை தான் ஏன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஃபேஸ் என்ற ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு. ஃபேஸ்ன்றது என்ன சொல்லுங்க, a phase describes that position and vibration of a vibrating position and direction of a vibrating particle at a given instant. அதாவது ஃபேஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல பார்ட்டிகல் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். அடுத்து இனிஷியல் ஃபேஸ்னு ஒரு டேர்ம் பார்த்தோம். அது வந்து என்ன சொல்றேன்னா ஃபேஸ் ஆஃப் ஏ பார்ட்டிகல் அட் டைம் t = 0 தான் இனிஷியல் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிப்பா, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த லீனியர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மா நான் யூனிஃபார்மா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம்னு வருமா நான் யூனிஃபார்ம்னு வருதா? ஆக்சலரேஷன் அதாவது இந்த கேஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம்னு வருமா நான் யூனிஃபார்ம் வருமா? ஆக்சலரேஷன் வந்து நான் யூனிஃபார்ம். ஏன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் பாருங்க, ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், -ω²x வந்திருக்கு. எக்ஸ்ன்றது என்னது, இந்த ஒமேகா வந்து கான்ஸ்டன்ட், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட், எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். மீன் பொசிஷன்ல இருக்கும்போது பார்ட்டிகளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, மீன் பொசிஷன்ல இருக்கும்போது பார்ட்டிகளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. இப்படி பார்ட்டிகள் மூவ் ஆக எக்ஸ் ஆக என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா, அப்போ எக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ எக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அப்போ எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. ஸோ தட் ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸ், ஆக்சலரேஷன் வேரிஸ் லீனியர்லி வித் எக்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நான் யூனிஃபார்ம். ஆக்சலரேஷன் என்ன சொல்றேன்னு சொல்லுங்க, நான் யூனிஃபார்ம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷன் நான் யூனிஃபார்ம் சொல்றோம். ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி தானப்பா, ஆக்சலரேஷன் வந்து வெக்டார் குவான்டிட்டி. அப்போ ஆக்சலரேஷன் வெக்டார் குவான்டிட்டி தெரிஞ்சு போச்சு. இப்போ வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சலரேஷன் வந்து நான் யூனிஃபார்ம் தெரிஞ்சு இல்லைங்களா, அப்போ மேக்னிடியூட் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும், எய்தர் ரெண்டுமே சேஞ்ச் ஆனாலும் ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும். எனிவே இங்க ஆக்சலரேஷன் வந்து நான் யூனிஃபார்ம் சொன்னதுனால மேக்னிடியூட் வேரியபிளா இருக்கலாம், டைரக்ஷன் வேரியபிளா இருக்கலாம், இல்லைன்னா போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் வேரியபிளா இருக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல வந்து நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சிம்பிள் in the case of simple harmonic motion, acceleration is non-uniform. This acceleration variable is due to both magnitude and direction அப்படின்னு சொல்றேன். In the case of நல்லா கவனிச்சுங்க, in the case of simple harmonic motion, acceleration is variable, so that acceleration is a non-uniform motion, non-uniform acceleration motion. Simple harmonic motion வந்து non-uniform acceleration motion. இங்க acceleration variable due to both magnitude and direction. Acceleration வந்து variable due to both magnitude and direction சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸுங்களா? ட்ரூ. ஏன் ட்ரூன்னு பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து இந்த பாருங்க பார்ட்டிகல் வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைட்ல இருக்கும்போது ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன்ல இருக்கு, டுவர்ட்ஸ் லெஃப்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இதே மீன் பொசிஷன் லெஃப்ட் சைட்ல வரும்போது ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் வரனால டுவர்ட்ஸ் ரைட் இருக்கு. அப்படின்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷன் டைரக்ஷன் பாருங்க, ரைட் சைட்ல பார்ட்டிகல் இருக்கும்போது லெஃப்ட் சைட்ல இருக்க ஆக்சலரேஷன், பார்ட்டிகல் லெஃப்ட் சைட்ல இருக்கும்போது ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட் சைட்ல இருக்கு. அப்போ ஆக்சலரேஷன் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி மேக்னிடியூடும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆக்சலரேஷனும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வந்து என்ன இருக்குன்னா, சாரி ஆக்சலரேஷன் வந்து வேரியபிள். இன் தி கேஸ் ஆஃப் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆக்சலரேஷன் வேரியபிள் டியூ டு போத் மேக்னிடியூட் as well as டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, ஃபேஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்னால இன்னொரு முறை அந்த ஃபேஸை வந்து நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஒரு முறை ஃபேஸ் அப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து ஆசிலேட்டரி மோஷன்ல இருக்குன்னா மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், அப்படியே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து மீன் பொசிஷன் திருப்பம் அப்படி இப்படி ஆசிலேட் ஆயிட்டு இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்படி ஆயிட்டு இருக்கணும்.
இப்போ நமக்கு வந்து ஒரு பார்ட்டிகிள் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு தெரியணும். இப்போ இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா இந்த பாயிண்ட்லயே 2 டிஃபரெண்ட் டைம்ல வரும். ஏன்னா மீன் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும்போது இந்த பாயிண்ட்க்கு வருது, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து மீன் பொசிஷன் போகும்போது இந்த பாயிண்ட் திருப்பி வருது. புரியுதுங்களா? அப்ப கிவன் இன்ஸ்டன்ட்ல பார்ட்டிகிள் வந்து ஒரே பிளேஸ்ல இருக்கு, ஆனா டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல வந்து பார்ட்டிகிள் எந்த பொசிஷன்ல இருக்கு, எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு பிசிக்கல் குவாண்டிட்டி தேவைப்படுது. அதுதான் ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் டினோட்டட் பை தி சிம்பல் பைன்னு எடுத்துக்கிறோம். இது ஆங்கிள் பிளேஸ்ல எடுக்கிறதுனால இதுக்கு வந்து ரேடியன் அப்படின்னு யூனிட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த ஃபேஸ் என்ன சொல்லுதுன்னா, இப்போ சப்போஸ் ஒரு 45 டிகிரில பார்ட்டிகிள் வந்து இங்க இருக்குன்னு வச்சுங்க. அப்போ 45 டிகிரி வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும். இதே ஒரு வேளை 135 டிகிரி எடுத்தோம்னா அப்ப 0ல இருந்து இங்க 0 மெயின் பொசிஷன்ல இருக்கும்போது 0 டிகிரி, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் வரும்போது 90 டிகிரின்னு வருது. 0 to 90 வந்துட்டு 135னா ரிவர்ஸ்ல வரணும். அப்போ வந்து 135 டிகிரி இருந்தா பார்ட்டிகிள் வந்து மீன் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் இது பிட்வீன் இங்க இருக்கு. வெலாசிட்டி டைரக்ஷன் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இந்த ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் ஒரு ஆங்கிள் மட்டும் பார்ட்டிகிள் வந்து இந்த ஆங்கிள் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டோம்னா ஃபேஸ் இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம் எந்த பிளேஸ்ல இருக்கு பார்ட்டிகிள், அப்புறம் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்குன்னு நமக்கு புரிஞ்சிடும். அதனால தான் என்ன சொல்றேன்னா ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டிகிள் இஸ் டிஃபைன்ட் as பொசிஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேட்டிங் பார்ட்டிகிள் அட் கிவன் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுக்கிறேன். இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் மீன் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு இருக்கு. இங்க நிறைய குவான்டிட்டிஸ் எடுக்கிறேன். ஃபோர்ஸ் ஒன்று எடுக்கிறேன், ஆக்சலரேஷன் எடுக்கிறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன், வெலாசிட்டின்னு எடுக்கிறேன். அடுத்து ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ்னு ஒன்று எடுக்கிறேன், இனிஷியல் ஃபேஸ்னு ஒன்று எடுத்திருக்கேன். இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இது வந்து ஃபர்ஸ்ட், இது செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த், சிக்ஸ்த்னு எடுத்துக்கலாம். இந்த 6 பிசிக்கல் குவான்டிட்டி. அடுத்து 7th வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, 8th வந்து ஃப்ரீக்வன்சி, அடுத்து 9th வந்து டைம் பீரியட், 10th வந்து ஆம்ப்ளிடியூட், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? இதுல என்னென்ன பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வேரியபிள், எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கான்ஸ்டன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வேரியபிள், எந்தெந்த பிசிக்கல் குவான்டிட்டி கான்ஸ்டன்ட்? இப்போ வந்து ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஃப்ரீ, இந்த இனிஷியல் ஃபேஸ் இது எல்லாமே வந்து என்ன சொல்லுங்க வேரியபிள். கரெக்ட்டுங்களா? வேரியபிள்னு வரும். அடுத்து வந்து இங்க பாருங்க, இந்த இனிஷியல் ஃபேஸ், அடுத்து ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், ஆம்ப்ளிடியூட், இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இது எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பார்ட்டிகிள் மூவ் ஆகுது, ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுனால இன்டராக்ஷன் இருக்கு, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா மூவ் ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி இருக்கும். சரி, அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, இது மாதிரி எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே நம்ம ரிலேட்டட் ஈக்குவேஷனை டெரைவ் பண்ண போறோம்ப்பா. இப்போ வந்து இது வந்து ஆக்சலரேஷன் வந்து வேரியபிள் தானே, ஆக்சலரேஷன் வேரியபிளா இருக்கிறதுனால நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ண முடியாது. v = u plus at, s = et plus half at square, இந்த ஃபார்முலா எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். இங்க சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கிடையாதனால வந்து இது வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அப்போ வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்து வேரியபிள் ஆக்சலரேஷன்ல இருக்கிறதுனால வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ் இதுக்கு எல்லாமே ரிலேஷன். ஆல்ரெடி ஃபோர்ஸுக்கும் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், F = -kx தெரியும், ஆக்சலரேஷன் = -ω²x தெரியும். ஆனா டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு வேணும். அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறலாம், ஆக்சலரேஷன் மாறும், வெலாசிட்டி மாறும், ஃபோர்ஸ் மாறும் இல்லையா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு வந்து நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வரணும். அப்போ அந்த வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா கால்குலஸ் மெத்தட்ல பண்ணலாம். இது ஏன்னா வேரியபிள் ஆக்சலரேஷனால கால்குலஸ் மெத்தட்ல பண்ணணும். இருந்தாலும் நமக்கு வந்து நீட்ல கால்குலஸ் மெத்தட் தேவையில்லைன்றதுனால நான் வந்து வேற கான்செப்ட்ல, சாதாரண ஆர்டினரி கான்செப்ட்ல உங்களுக்கு இந்த டெரிவேஷன் டெரைவ் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து என்ன பண்றேன்னா ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்திருக்கேன். நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது புரிஞ்சுக்கிங்க. ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்திருக்கேன். இந்த சர்க்குலர் மோஷனுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா வந்து டயாமீட்டர்ஸ், நிறைய டயாமீட்டர்ஸ், இன்ஃபைனைட் டயாமீட்டர்ஸ் இருக்கும். அதுல நான் ஒரு 2 டயாமீட்டர் மட்டும் சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல 2 டயாமீட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்றேன்னா இங்க பார்ட்டிகிளை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். ஒரு பார்ட்டிகிளை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஒரு பார்ட்டிகிளை வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்றேன்னு அஸ்யூம் பண்ணிப்போம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க. வெலாசிட்டி வந்து டான்ஜென்ட் drawn at a point gives velocity direction. அப்ப இந்த பாயிண்ட்ல டான்ஜென்ட் வரைஞ்சா இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இந்த பாயிண்ட்ல இப்படி ஒரு பாயிண்ட்லயும் இந்த பார்ட்டிகிள் வந்து சர்க்குலர் மோஷன்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இந்த டான்ஜென்ட் டைரக்ஷன்ஸ் வரையறேன் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்ட்ல.
ஸோ இந்த டைரக்ஷன்ஸ்ல தான் வெலாசிட்டி வந்து இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரியுது. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது, ஆங்குலர் வெலாசிட்டி கான்ஸ்டன்டா ரொட்டேட் ஆகுது. கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆச்சுன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. சும்மா நம்ம புரியறதுக்காக இந்த பக்கம் ஒரு டியூப் லைட் ஒன்று செட் பண்ணியிருக்கேன்னு வச்சுங்க. டியூப் லைட் செட் பண்ணியிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து இந்த ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, இங்க தான் ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்கப்பா. அப்ப இந்த பால் வந்து இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இப்படி மூவ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில இப்படி மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஒய் ஆக்சிஸ்ல ஒரு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்கிரீன் வச்சிருக்கோம், இங்க லைட் வச்சிருக்கோம்னா இந்த பாலுடைய ஷேடோ இங்க விழும் இல்லையா? அப்ப அந்த ஷேடோ எங்க விழும் பாத்தீங்கன்னா வந்து இந்த பால் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும் போது அந்த ஷேடோ இங்க இருந்திருக்கும். ஒருவேளை பால் இங்க வரும்போது அந்த ஷேடோ இங்க விழுந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பால் இங்க வந்துச்சுன்னா அதே பிளேஸ்ல இருந்திருக்கும். திருப்பி ரிவர்ஸ்ல இங்க வரும்போது பால் இங்க வரும்போது இங்க பால் வரும்போது லைட் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க, லெஃப்ட் சைட்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அப்ப ஷேடோ இங்க விழும். திருப்பி பால் இங்க வந்துச்சுன்னா ஷேடோ இங்க விழுந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து நல்லா பாருங்க, ஒரு பாலை வந்து நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல மூவ் பண்றோம், யூனிஃபார்ம் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல மூவ் பண்றோம். அப்போ அதனுடைய ஷேடோ வந்து எப்படி மூவ் ஆகுது பாருங்க, எலாங் தி டயாமீட்டர் இப்படி மூவ் ஆகுது, இப்படி மூவ் ஆகுது, டு அண்ட் ஃப்ரோ மோஷனா மூவ் ஆயிட்டு இருக்கு. சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் வந்து மீன் பொசிஷனை எடுத்துட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் தி சர்க்கிளை தான் ஆம்பிளிடியூடா எடுத்துட்டு இந்த ஷேடோ இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி பார்ட்டிகல், இந்த ஷேடோவை ஒரு பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் எலாங் தி டயாமீட்டர்னு எடுத்துக்கிறோம். அப்போ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் எலாங் தி டயாமீட்டர் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அண்டர்கோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுங்க. projection of a particle along any diameter of a uniform circular motion is the example for simple harmonic motion. அப்போ ஒரு பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்குன்னா அது வந்து 2 டைமென்ஷன் மோஷன்ல போயிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு டைமென்ஷன் வந்து 2 டைமென்ஷன்ல போகுதுன்னா 2 1 டைமென்ஷனா பிரிக்கலாம் இல்லையா? அதனுடைய ஒரு டைமென்ஷன் வந்து எலாங் தி டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த பார்ட்டிகுலர் சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கிற பார்ட்டிகளுடைய ஒரு காம்பனன்ட் வந்து எலாங் தி டயாமீட்டர் எடுக்கும்போது அந்த ஒரு காம்பனன்ட் வந்து இந்த சிம்பிள் டயாமீட்டர் வழியா ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கு இல்லையா? அந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கும் இதுக்கும் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்றேன். இப்போ பாருங்க எப்படி டெரைவ் பண்றேன்னு பாருங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இது சர்க்குலர் மோஷன்ல இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் டைம் t = 0 ஒரு சர்டன் பிளேஸ்ல இருந்திருக்கு, t = 0 இங்க இருந்திருக்குன்னு எடுத்துங்க. ஒரு t செகண்ட்ல இங்க வந்திருக்கு பார்ட்டிகல். இப்போ வந்து இந்த ரேடியஸ் இருக்குல்ல, இதுதான் ஆம்பிளிடியூட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரேடியஸ் தான் ஆம்பிளிடியூட்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களாப்பா? சரி, மெயின் பொசிஷன் டு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இப்போ பார்ட்டிகல் எங்க இருக்குன்னா இந்த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போற பார்ட்டிகல் t = 0ல இருந்து இங்க வந்திருக்கு. அப்போ எவ்வளவு ஆங்கிள் டிஸ்கிரைப் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து ஒமேகா டி. ஏன்னா ஒமேகா = θ/t தெரியும் இல்லையா? அப்ப θ = ஒமேகா × t எடுத்துக்கங்க அப்படின்னு எடுத்துட்டு இப்போ இந்த பார்ட்டிகல் அதாவது யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கிற பார்ட்டிகல் இந்த பாயிண்ட் பீக்கு வந்திருக்குன்னா அப்போ நம்ம வந்து இந்த எலாங் டயாமீட்டர் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஆசிலேட் ஆகிற மாதிரி ஒரு பார்ட்டிகலை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்போம், அந்த பார்ட்டிகல் இங்க வந்திருக்கும். ஏன்னா இதனுடைய ஷேடோ தானே இங்க வந்திருக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் வந்த பார்ட்டிகளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கன்னா மெயின் பொசிஷன்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு காம்பனன்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் விச் எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் சர்க்குலர் மோஷன்ல போறதுடைய ஒரு காம்பனன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வரும்னா இப்படி எடுத்துக்கலாம். லைன் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லெங்த் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி பார்ட்டிகல் எடுத்துப்போம். அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் ஒமேகா டி எடுத்தோம், அப்ப இந்த ஆங்கிள் ஒமேகா டி கரெக்டுங்களா? ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இது ஒரு இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சென்டர் ஓன்னு எடுத்துங்க, இந்த பி எடுத்துங்க, ஓபி என் எடுத்தீங்கன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல வந்து இந்த ஆப்போசிட் சைடு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டுங்களா? அப்போ ஆப்போசிட் சைடு பை ஹைபோடெனஸ் வந்து a, that is equal to sin omega t sin theta. அப்போ y is equal to a sin omega t அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா y is equal to a sin omega t. அதாவது டைம் t = 0 பார்ட்டிகல் மீன் பொசிஷன்ல இருந்தா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஒருவேளை டைம் t = 0 பார்ட்டிகல் இங்க தான் இருக்கணும் கிடையாது, இந்த இடத்துல இருந்திருக்கலாம். டைம் t = 0ல இங்க இருந்திருக்கலாம். இங்க இருந்துச்சுன்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க? இந்த ஆங்கிள் தான் இனிஷியல் ஃபேஸ் π0 எடுத்துக்கிட்டோம்னா அப்ப இந்த வேல்யூ எவ்வளவு வரும் சொல்லுங்க? ஒமேகா இங்க இருந்து t = 0ல இருந்து இங்க தானே போயிருக்கு, இதுதானே நம்ம ஒமேகா t ன்னு எடுத்திருக்கோம்.
அப்படின்னா மொத்தமா இங்க இருந்து ஆங்கிள் எடுக்கும்போது என்ன வந்திருக்கும் சொல்லுங்க, ஒமேகா டி பிளஸ் பை நாட் அப்படின்னு வந்திருக்கும். ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இன்னொரு டயக்ராம் வரைஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்றேன்னா டயாமீட்டர்ல ஒரு பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்றோம், அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். சர்க்குலர் பாத்ல யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போற பார்ட்டிகல் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு பார்ட்டிகல் வந்து மீன் பொசிஷன்ல இங்க டைம் t = 0ல இங்க இருந்திருக்குன்னு வச்சுங்க. அப்போ இந்த டைம் t = 0ல இருக்கிற ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ்னு எடுத்துக்கிறோம், பை நாட்னு எடுத்துக்கிறோம். t செகண்ட்ல பார்ட்டிகல் இங்க வந்திருக்குன்னா அப்போ வந்து 0ல இருந்து t செகண்ட் வந்த ஆங்கிள் தான் இது ஒமேகா டின்னு சொல்றோம். ஆனா இங்க இருந்து நம்ம மெஷர் பண்றோம் இல்லைங்களா ஆங்கிள், இந்த ஆங்கிள் தான் பைன்னு எடுத்தீங்கன்னா this is equal to ஒமேகா t plus பை நாட் அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப இந்த கேஸ்ல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் y. ஏன்னா பார்ட்டிகல் வந்து மீன் இந்த டைம் t = 0ல இங்க இருந்து இருக்கும், இங்க இருந்து இங்க போகும். போனாலும் நம்ம மீன் பொசிஷன்ல இருந்து தானே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மெஷர் பண்ணோம். அப்ப மீன் பொசிஷன்ல இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணும்போது y = a sin ஒமேகா t plus பை நாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா வரும். அதாவது டைம் t = 0ல மீன் பொசிஷன்ல பார்ட்டிகல் இல்ல அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஒருவேளை பார்ட்டிகல் வந்து டைம் t = 0ல இங்க இருக்கணும், அதாவது t = 0ல இங்க இருந்திருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, ஏன் கீழே கூட இருக்கலாம், டைம் t = 0ல இங்க இருந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம் இல்லையா. இப்படி இருந்தா என்ன ஆகும்ன்றது அடுத்த டயக்ராம்ல வரையலாம் பாருங்க. இப்ப பாருங்கப்பா, பார்ட்டிகல் வந்து டைம் t = 0ல வந்து எங்க இருக்குன்றத பார்க்கலாம். இப்ப இதுக்கு சொல்றேன் கேட்டுங்க, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமா ஈஸியா நான் ஃபார்முலா சொல்லிடுறேன் பார்த்துங்க. இப்ப பார்ட்டிகல் வந்து டைம் t = 0ல இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். எங்க இருந்துச்சுன்னா அப்ப இனிஷியல் ஃபேஸ் வந்து இது பை நாட்னு எடுத்துக்கலாம், பை நாட் எடுத்துங்க. டைம் t = 0ல இங்க இருக்கு, t செகண்ட்ல பார்ட்டிகல் இங்க வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்போ இங்க வந்திருக்கன்னா t = 0ல இருந்து வந்த எவ்வளவு டைம் வந்திருக்கோ அதுதான் ஒமேகா டி. ஆக்சுவலா நாம கண்டுபிடிக்க வேண்டியது எங்க இருந்து கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் இங்க இருந்து தானே கண்டுபிடிக்கணும். இதுதானே ஆங்கிள், ஃபேஸ் ஆங்கிள்ன்றது. தட் இஸ் ஈக்குவல் அப்ப என்ன வரும் சொல்லுங்க, மொத்தம் ஒமேகா டில இருந்து இந்த பை நாட்டை நம்ம இங்க என்ன பண்ணணும் பாருங்க, இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமோ, இந்த பை இங்க வந்து ஒமேகா டி மைனஸ் இருக்கும், இங்க வந்து மைனஸ் இங்க வந்து என்னது, இது வந்து ஒமேகா டின்னு புரியுது உங்களுக்கு சரிங்களா. இங்க ஒமேகா டின்னு இது ஒமேகா டியும் புரிஞ்சா, இது பை நாட் புரிஞ்சு, இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன வருது சொல்லுங்க, ஒமேகா டி பிளஸ் பை நாட் தான் நமக்கு என்ன வந்திருக்கு, பைன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது. சரி, அப்ப இந்த ஆங்கிள் தான் நம்ம பைன்னு போட்டிருப்போம், இந்த ஒமேகா டி பிளஸ் பை நாட் உங்களுக்கு புரிஞ்சுச்சு. ஓகேப்பா, அதே மாதிரி இங்க வரும்போது என்ன பண்ணலாம்னா, இது வந்து இந்த ஆங்கிள் மட்டும் வேணும்னு வச்சுங்க. அப்ப என்ன வரும்னா, இது மொத்தம் ஒமேகா டில இருந்து பை நாட்டை கழிச்சிருங்க, ஒமேகா டில இருந்து பை நாட்டை கழிச்சிருங்க. இப்போ வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், இந்த பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணலாம், இனிஷியலா வந்து டைம் t = 0ல இந்த பாயிண்ட்ல இருந்திருக்கு, பீன்னு எடுத்துங்க. இப்போ வந்து ஃபைனலா q பாயிண்ட் வந்திருக்கு. ஆனா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மீன் பொசிஷன்ல இருந்து q வரைக்கும் தான். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்வேஸ் மெஷர்ட் ஃப்ரம் மீன் பொசிஷன் டு கிவன் பொசிஷன் அப்படின்னு பண்ணோம். இந்த கேஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, a sin இந்த ஃபேஸ் பிளேஸ்ல என்ன பண்ணணும்னா ஒமேகா டி மைனஸ் பை நாட் அப்படின்னு போடுறோம். அப்போ வந்து நமக்கு ஃபார்முலா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் a sin ஒமேகா டி பிளஸ் பை நாட் இருக்கலாம், மைனஸ் பை நாட் இருக்கலாம், எப்படின்னா இருக்கலாம் இல்லையா. அதனால ஜெனரலா ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா, y is equal to a sin ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் பை நாட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, சரி. நமக்கு இந்த பை நாட் கொடுக்கலைன்னா அப்ப இனிஷியலா பார்ட்டிகல் மீன் பொசிஷன்ல இருக்கு, 0ன்னு அர்த்தம். புரியுதா இது? அப்ப இந்த நல்லா கவனிங்க, இந்த பை நாட்ன்றது என்ன பாத்தீங்கன்னா, இது இனிஷியல் ஃபேஸ். இது வந்து என்னப்பா, இனிஷியல் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏன்றது ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றோம், ஆம்ப்ளிடியூட்னு எடுத்துக்கிறோம். இது ஒய் என்றது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, இந்த ஒமேகான்றது என்ன பாத்தீங்கன்னா வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே ஞாபகம் வச்சுங்க. அப்ப வந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இதே மாதிரி ஒரு ரிலேஷன் டெரைவ் பண்ணலாம் பாருங்க. வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல ஒரு பார்ட்டிகல் இருக்கு, நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்க வேண்டிய பார்ட்டிகல் வந்து டயாமீட்டர்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ பார்ட்டிகல் along any diameter of a uniform circular motion வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ என்ன பண்றேன்னா, நல்லா கவனிங்க, பார்ட்டிகல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து வரும்போது இங்க இருக்குன்னு வச்சுங்க, ஒரு பர்டிகுலர் டைம்ல இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு.
இந்த வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆர் ஒமேகா. சர்க்குலர் மோஷன்ல ஃபார்முலா வந்து ஆர் ஒமேகா தெரியும். இங்க ஆர் தான் வந்து ஆம்ப்ளிடியூடும் தெரியும் இல்லையா? அப்போ ஏ ஒமேகா அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். வெலாசிட்டி வந்து ஏ ஒமேகான்னு போட்டுங்க. சரி, இப்போ ஜென்ரலாவே நான் எல்லாமே வந்து டைம் t = 0ல மீன் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி எடுத்து டெரைவ் பண்ணிடுறேன்ப்பா. இப்படி எடுக்கும்போது பார்ட்டிகிளுக்கு வந்து இந்த ஆங்கிள் வந்து ஒமேகா டி. இப்போ இங்க சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ண பார்ட்டிகிள் இங்க வந்திருக்கும். இப்போ இந்த பார்ட்டிகிளுக்கு வந்து வெலாசிட்டி டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி டைரக்ஷன் வந்து நல்லா கவனிங்க, இந்த டைரக்ஷன்ல இருக்கும் வெலாசிட்டி. புரியுதுங்களா உங்களுக்கு? வெலாசிட்டி இந்த டைரக்ஷன் இருக்கும். அப்ப இந்த சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற பார்ட்டிகிளுடைய வெலாசிட்டியை 2 காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணுவோம். ஒன்னு வந்து y காம்பனன்ட், இன்னொன்னு வந்து x காம்பனன்ட் அப்படின்னு ரிசால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி ரிசால்வ் பண்ணிட்டு இந்த சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற பார்ட்டிகிளுக்கு y காம்பனன்ட் வெலாசிட்டி parallel to சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இருக்கிற வெலாசிட்டியா இருக்கிறதுனால இந்த சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற y காம்பனன்ட் வெலாசிட்டி தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய வெலாசிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படின்னு எடுத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ இது ஒமேகா டின்னு எடுத்தா இந்த ஆங்கிள் ஒமேகா டின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் ஒமேகா டின்னு வரும். அப்ப இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டான்னு வரும். இது 90 மைனஸ் தீட்டானா அப்ப இந்த ஆங்கிள் தான் ஒமேகா டின்னு கிடைக்கும் நமக்கு. சரி, அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப என்ன வருது பாருங்க ஆன்சர். இந்த ஆங்கிள் தான் ஒமேகா டின்னு வந்திருக்குன்னா இப்போ இது அட்ஜசன்ட் காம்பனன்ட் தானே. அப்ப இங்க என்ன வரும் சொல்லுங்க, ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். அப்போ வெலாசிட்டி ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு வந்து இங்க பாருங்க, இந்த வெலாசிட்டி ஏ ஒமேகான்றது ஹைப்போடெனியஸ் இருக்கு, இந்த ஆங்கிள் வந்து அட்ஜசன்ட் சைடுல இருக்கு. அப்ப இந்த காம்பனன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி இருக்கும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஏ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு என்ன வரும்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி பிளஸ் ஆர் மைனஸ் பை நாட் போடுங்க இனிஷியல் ஃபேஸ். அது திருப்பி நான் எக்ஸ்பிளைன்மெண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து பார்ட்டிகல் இனிஷியலா ஃபேஸ் இருந்துச்சுன்னா அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் பை நாட் வரும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் ஃபார்முலா தெரிஞ்சு. அடுத்து ஆக்சலரேஷனுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல போற பார்ட்டிகல்ல டயாமீட்டர்ல எந்த பார்ட்டிகல் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா பார்ட்டிகல் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பார்ட்டிகல் இருக்கு. இது சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ சர்க்குலர் மோஷன்ல போதுன்னா டேஞ்சன்ட் டிரா பண்ற டைரக்ஷன்ல வெலாசிட்டி இருக்கும். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்ல வந்து சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்கும். அந்த சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரேடியஸ் இருக்கும், பர்பெண்டிகுலர் டு வெலாசிட்டியா இருக்கும். ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகேங்களா? சரி, இது வந்து புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்போ இந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு v²/r அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? இந்த விக்கு வந்து விக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தோம், ஒமேகா ஏன்னு தானே பார்த்தோம். ஆர் வந்து ஏன்னு போட்டுக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, v பிளேஸ்ல ஒமேகா² போட்டு டிவைட் பை ஏன்னு போட்டீங்கன்னா ஏ கேன்சல் ஆயிருது. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஒமேகா² ஏன்னு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்போ சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் ஒமேகா² ஏன்னு வந்திருக்கு. ஆனா வந்து இப்போ நல்லா பார்க்க வேண்டியது இங்க வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கிற பார்ட்டிகல் இங்க தானே இருக்கும். இந்த பார்ட்டிகல் இங்க இருக்கும்போது இதனுடைய ஷேடோ டயாமீட்டர்ல இருக்கிறது தானே. அப்ப இதுக்கு ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும், டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் தானே இருக்கணும். ஆக்சலரேஷன் ஆஃப் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டுவர்ட்ஸ் மீன் பொசிஷன் இருக்கணும். இந்த ஏ வந்து ஒமேகா² ஏன்னு எடுத்துங்க. ரெண்டுமே ஒரே எடுத்திருக்கேன், அதனால கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க. அதனால சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற பார்ட்டிகல் ஆக்சலரேஷன் ஒமேகா² ஏன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கிறதுக்கு ஆக்சலரேஷன் ஏன்னு போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்றேன். இப்படி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆங்கிள் ஒமேகா டின்னு எடுத்தா அப்போ இந்த ஆங்கிள் ஒமேகா டின்னு வருது. இப்போ இந்த ஆக்சலரேஷன் இருக்கு இல்லையா, இதை 2 காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணுவோம்பா. 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து இப்படி எக்ஸ் காம்பனன்ட் ரிசால்வ் பண்ணுவோம், இன்னொன்று வந்து ஒய் காம்பனன்ட் அப்படின்னு ரிசால்வ் பண்ணுவோம். ஒய் காம்பனன்ட்னு இப்படின்னு ரிசால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படின்னு ரிசால்வ் பண்ணுவோம். இப்படி ரிசால்வ் பண்ணும்போது நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ இது எக்ஸ் காம்பனன்ட், இது ஒய் காம்பனன்ட் தானே வருது. இப்போ தீட்டா இங்க இருக்கிறதுனால இந்த ஒய் காம்பனன்ட் வந்து ஆப்போசிட் சைடுன்னு வரும். ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா ஹைப்போடெனியஸ் இன்டு சைன் தீட்டா. அப்போ ஒமேகா² ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் விச் அண்டர்கோஸ் சர்க்குலர் மோஷன்ல இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு காம்பனன்ட் வந்து parallel டு தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் போற பார்ட்டிகளுடைய ஆக்சலரேஷன் parallel இருக்கு. அப்ப இந்த ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு இது வரணும். அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஒமேகா² ஏ சைன் ஒமேகா டி. இப்போ இது நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல தானே இருக்கிறதுனால மைனஸ்னு போட்டுடுறோம். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதுக்கலாம், ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா² ஏ சைன், ஒருவேளை இனிஷியல் ஃபேஸ் இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம், அதனால பிளஸ் ஆர் மைனஸ் பை நாட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஒரு சில டைம்ல இந்த பை நாட் போடாம பைனே போட்டுருவாங்க. இனிஷியல் ஃபேஸ் அப்படியே பைனே கூட ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் ரிலேஷன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சு, மைனஸ் ஒமேகா² ஏ சைன் ஒமேகா டி தானே வந்தது.
டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம்? a sin omega t ன்னு பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் x ன்னு எடுக்கலாம், இல்லைன்னா y ன்னு எடுத்துக்கலாம். y டைரக்ஷன்ல போனா y ன்னு எடுத்துக்கலாம், x டைரக்ஷன்ல x ன்னு எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் a sin omega t ன்னு வந்திருக்கு இல்லைங்களா? இனிஷியல் ஃபேஸை விட்டுருவோம். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் a sin omega t இருக்கு. அப்போ இந்த a sin omega t பிளேஸ்ல என்ன போடலாம்? டிஸ்பிளேஸ்மெண்ட் x ன்னு போட்டுக்கலாமா? அப்போ a is equal to minus omega square x ன்னு வந்திருக்கா? அப்போ a directly proportional to minus x கரெக்ட்டுங்களா? அப்போ acceleration varies linearly with negative of displacement. இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு டிரைவ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் உங்களுக்கு. இப்போ நம்ம இன்னைக்கு இந்த என்னென்ன ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ரிலேஷன் a sin omega t plus or minus pi, அது ஞாபகம் இனிஷியல் ஃபேஸ். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா a omega cos omega t, ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் பை இனிஷியல் ஃபேஸ் இருக்கும். ஆக்சலரேஷன் ஃபார்முலா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a sin omega t பிளஸ் ஆர் மைனஸ் இனிஷியல் ஃபேஸ். நான் இனிஷியல் ஃபேஸை விட்டுட்டேன், உங்களுக்கு இனிஷியல் ஃபேஸ் எல்லாம் தெரியும் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அடுத்து ஆக்சலரேஷன் ஈக்குவல் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். வேணும்னா இது பிளஸ் ஆர் மைனஸ் இனிஷியல் ஃபேஸ் போட்டுக்கலாம்ப்பா, எப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு, சரிங்களா, அடுத்து டைம் இருக்கு. இதுக்கு எல்லாமே ரிலேட் பண்றதுக்கான ஈக்குவேஷன்ஸ் நம்ம இந்த ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இதனுடைய இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டைம் இதெல்லாம் எப்படி கிராஃபிக்கலா வேரி ஆகுறது, அது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்ப்பா. நமக்கு என்ன ஃபார்முலாஸ்? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் y = a sin omega t plus or minus pi, velocity = a omega cos omega t plus or minus pi, acceleration a omega square minus omega square a sin omega t plus or minus pi, a = minus omega square x. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் இருந்தா போதும். இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா, இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா இதுல நீங்க ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் பாத்தீங்கன்னா, projection of a particle along any diameter of a uniform circular motion is the simple harmonic motion அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு, அடுத்து இந்த லாஸ்ட்ல நம்ம கொடுத்த இந்த ஃபார்முலாஸ் மட்டும் போதும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு, டைமுக்கும், வெலாசிட்டி டைம், ஆக்சலரேஷன் டைம் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். நம்ம ப்ராப்ளம்ஸ் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் சால்வ் பண்ணிக்கலாம்.